ஸோ ஹாய் ஆஸ்பெரன்ஸ். ஸோ இது யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ப்ரிலிம்ஸோட சீசன். லாஸ்ட் 15 days தான் இருக்குது. உங்களுக்கே தெரியும் ஒவ்வொருத்தவங்க என்ன மாதிரி மென்டல் ஸ்டேட்டில் இருப்பீங்கன்ட்டு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் அன்னைக்கு போனீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் காலேஜஸில் சென்டர்ஸ் நிறைய மேக்ஸிமம் இருக்கும். அங்கே போனீங்கன்னா பெஞ்ச் உடஞ்சிருக்கும், ஒரு பக்கம் ஆடும், ஒருத்தவங்க ஃபேன் ஒர்க் ஆகலைன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க லைட்டே வந்து பார்த்தீங்கன்னா எரிய மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. இதில் அது இல்லாமல் உள்ளே இருக்கிற எக்ஸாமினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த எல்லா இஷ்யூஸுமே நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. அப்போ மென்டல் ப்ரிப்பரேஷன், ஏன்னா ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஹவு யூ ஆர் மேனேஜிங் தட் பர்டிகுலர் டே மென்டலி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயினாக இந்த வீடியோவில் நம்ம 5 major things to prepare yourself mentally for prelims அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஹாலில் 1 question at a time. கிரீட்னு ஒரு மூவி இருக்கு, ராக்கி அப்படிங்கிற மூவி. பார்த்தீங்கன்னா அந்த ராக்கியோட சீரீஸ்ல வந்து வருதான். அதுல சில்வஸ்டர் ஸ்டாலோன் அவர் வந்து அந்த ஹீரோ கிட்ட ஒன்று சொல்லுவார். ஸோ எப்படி நீ இந்த பாக்ஸிங் கேம்ல வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி ஒன்று சொல்லுவார். 1 step at a time, 1 punch at a time, 1 round at a time அப்படின்ட்டு. ஸோ தட் மீன்ஸ் we need to have 1 question at a time. உங்களுக்கு 2 மணி நேரம் இருக்கு. இந்த 2 மணி நேரத்துல ஒரே டைம்ல நீங்க 50 கொஸ்டினையும் ஒரே டைம்ல 100 கொஸ்டினையும் பார்க்க போறது கிடையாது. ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போறீங்க. ஸோ 1 question at a time. ஒரு கொஸ்டின் தான் உங்களுக்கு 2 மணி நேரத்துக்கு நீங்க வந்து பண்ண போறீங்க. ஸோ அப்ப யூ ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் திஸ் திங் இன் யுவர் மைண்ட், 1 question at a time. செகண்ட், and you should not have any emotional attachment. எமோஷனலா நீங்க கொஸ்டின் கூட கனெக்டே ஆகக்கூடாது. no emotional attachment to the question. ஏன் அப்படி நான் சொல்றேன் எமோஷனலா அட்டாச் ஆகுது? ஏன் எமோஷனல் அப்படின்னு சொல்றேன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஏரியால இருந்து ஒரு கொஸ்டின் வரலாம், அதுல உங்களுக்கு ஆன்சர் தெரியாம மாட்டிப்பீங்க. ஏவா சியா, பியா டியா அப்படின்ட்டு. அப்படி மாட்டிக்கிட்டீங்கன்னா ஐயோ இது நம்ம நல்லா படிச்சிருக்கோம், எனக்கு வர மாட்டேங்குதே அப்படின்ட்டு அதுக்குள்ளேயே நின்றுவீங்க. அந்த டைம் லூப்புக்குள்ள நீங்க மாட்டிக்கவே கூடாது ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போ ஒரு கொஸ்டினுக்கே 5 நிமிஷம் எடுப்பீங்க, 10 நிமிஷம் எடுப்பீங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம 4 கான்ஃபிடன்ஸ் பக்கெட் ஸ்ட்ராட்டஜின்ட்டு ஒன்று சொல்லியிருந்தோம், 100 பால் ஸ்ட்ராட்டஜிங்கிற ஒரு வீடியோவில். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பாருங்க. ஸோ அப்போ எந்த ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் நம்ம சொன்ன கான்ஃபிடன்ஸ் பக்கெட்ஸ், இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பக்கெட்ல வருதா, செகண்ட் பக்கெட்ல வருதா, தேர்ட்ல வருதா, ஃபோர்த்ல வருதான்னு ஜஸ்ட் கொஸ்டின் பக்கத்துல மார்க் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருங்க. எந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட்டும் இருந்துச்சுன்னா இந்த டைம் லூப்புக்குள்ள மாட்டிப்பீங்க, டைம் போய்கிட்டே இருக்கும். இதுதான் நம்மளோட தேர்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ப்ரிலிம்ஸ் மென்டல் ப்ரிப்பரேஷனுக்கு. ஒரு மணி நேரத்துல வெறும் 20 கொஸ்டின் போட்டிருப்பீங்களா, இல்ல 30 கொஸ்டின் கூட போடலாம். அப்படி போட்டா அடுத்த 1 மணி நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஸோ டைமையும் பார்க்கணும், இல்லை 50 கொஸ்டின் சுத்தமாகவே தெரியாமையும் இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தால் மீதி 50 கொஸ்டினை நம்ம எப்படி டேக்கிள் பண்ண போகிறோம், இது எல்லாத்தையுமே யூ நீட் டு விஷுவலைஸ். மெயினாக அந்த 15 minutes ஒரு 20 minutes எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுப்பாங்க. ஸோ யூ நீட் டு விஷுவலைஸ் ஆல் தீஸ் திங்ஸ். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் பாசிட்டிவ் செல்ஃப் டாக். இதை வந்து நீங்கள் எக்ஸாம்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷுட் டூ இட். நான் சொன்ன மாதிரி 50 கொஸ்டின் தான் போட்டிருக்கீங்க ஒரு 1.25 மணி நேரத்தில். அப்போ ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் செல்ஃப் டாக் வித் யோர் செல்ஃப். ஸோ மென்டலாக நீங்களே வந்து பேசிக்கிங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கூட பாருங்க மைண்டுக்குள்ளேயே கூட. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் செல்ஃப் டாக் வந்து ரொம்ப முக்கியம். த ஃபிஃப்த் ஒன் இஸ் டைமை வந்து பார்க்கணும். ஆனால் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஐயோ டைம் போயிட்டு இருக்கேன்னு வந்து ஒரு அப்சஷன் வந்து இருக்கக்கூடாது. ஸோ யூ நீட் டு மெயின்டைன் யுவர் ஸ்பீட், அக்யூரசி அலாங் வித் டைம். ஸோ ஒரு 100 கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் குயிக்காக பாருங்க. அந்த டைம் லூப்பில் சிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் நம்மளோட அந்த 100 பால் ஸ்ட்ராட்டஜிங்கிற வீடியோவும் சொன்னேன். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ யூ ஷுட் நாட் கெட் இன்வால்வ் இன் த டைம் லூப். டைம் லூப்பில் பண்ணிங்கன்னா போயிடும், அப்போ தான் கண்டிப்பாக. ஸோ வாட் இஸ் திஸ்
டைம் அப்சஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவாய்ட் வந்து பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த 5 மேஜர் மென்டல் ஸ்ட்ராட்டஜிஸ் யூ ஷுட் அடாப்ட். நாட் அபவுட் ஒன்லி இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மட்டும் கிடையாது, எந்த எக்ஸாமுக்குமே இது வந்து அப்ளை வந்து ஆகும். ஃபைன், தேங்க்யூ கைஸ், ஆல் த பெஸ்ட்.